வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்றது பார்ப்போம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா ரசம் தான் வைக்க போகிறேன். பச்சை மிளகா ரசம் வச்சுட்டு கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். எப்படி பச்சை மிளகா ரசமும் கோவக்காய் வறுவலும் பண்ணலான்றதை நான் இப்போ வீடியோவில் போடுறேன். இப்போ முதல்ல புளி ஊற வச்சுக்க போகிறேன். எப்பவுமே அரிசியும் ஊற வச்சுக்கணும், புளியும் ஊற வச்சுக்கணும். அரிசி ஊற வச்சாதான் நல்லா உதிரியாக வரும். அதோட புளி ஊற வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து புளி ஊற வச்சுட்டேன். நான் வந்து இப்போ பச்சை மிளகா எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 பச்சை மிளகா வாஷ் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா 2, தக்காளி 2, அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலையே இல்லாமல் இருக்கேன். கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். சரி, பூண்டு. ஆனால் கருவேப்பிலை போட்டு தான் ரசம் நல்லாயிருக்கும். மிளகு, அதுக்கப்புறமா சீரகம். இப்போ பச்சை மிளகா ரசம் தானே, ஓகே. இப்போ இதை நான் அரைச்சிக்க போகிறேன். முதல்ல ரசம் வச்சிட போகிறேன். கொஞ்சமாக துவரம் பருப்பு வேக போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து கீரை கடைய போகிறேன். முதல்ல துவரம் பருப்பு வந்து வெறும் துவரம் பருப்பு நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கீரை கடைய போகிறேன். அதுக்காக இது பாருங்க, சீமை பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டில் வச்சு ஒரு கிளை வச்சா போதும், அப்படியே நிறைய வந்துடும். நான் வந்து இந்த மூக்கரட்டை கீரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மூக்கரட்டை கீரையும் இந்த பாருங்க, இது வந்து சீமை பொன்னாங்கண்ணி. இது கிளை வச்சாலே புசு நிறைய வந்துடும். இது வந்து இப்போ அறுவடை பண்ணிவிட்டு இதையும் நான் கீரை கடைஞ்சிட போகிறேன். இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா, கீரை சீமை பொன்னாங்கண்ணி கீரையை கடைஞ்சிட்டு பச்சை மிளகாய் ரசம் வச்சுட்டு கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த மண் சட்டி அடுப்பில் வைக்கிறேன். இதில் வந்து நான் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் வந்து ஒன்றுத்தில் பருப்பு வேகுது, ஒன்றுத்தில் வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கீரையை வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் மண் சட்டி தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ளே கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு தக்காளி, கீரைக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது சீரகம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஒரு வெங்காயம், 4 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பூண்டு ஒரு 2-3 பொருள் போட்டுக்கலாம். அடுத்தது சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்குள்ளே தண்ணி கொதிக்கும். சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு பருப்பு வெந்துச்சு, எல்லாம் ஒன்றா போட்டு கடைஞ்சி தாளிச்சு எடுத்துட வேண்டியதான். அடுத்தது ஒயிட் ரைஸ் வைக்கணும், அடுப்பில் ரசம் வைக்கணும். கருவேப்பிலை தான் வேணும். இப்போ அதுக்குள்ளே தண்ணி கொதிக்கும். இதில் அப்படியே கீரையை கடைஞ்சிங்க. தாளித்தாலும் தாளிக்கலாம், தாளிக்க மாட்டாலும் சாப்பிட்லாம், நம்ம விருப்பம்தான். நிறைய பேர் தாளிக்கிறாங்க. நாங்கள் வந்து தாளிக்காமல் சாப்பிட்டு பழக்கம். மைண்டை பொறுத்து தாளிக்கணும்னா தாளிச்சிடுவேன், இல்லை அப்படியே கூட சாப்பிட்றோம். வேலையை பொறுத்து, மைண்டை பொறுத்து. இப்போ நான் கீரையை ரெடி பண்ணிட்டேன்னா அடுத்தது கோவக்காய் அரியணும், ரசம் வைக்கணும். நல்லா சுவையான சாப்பாடு, நல்லா ஹெல்த்தி ஃபுட் இது. ஓகே, வெங்காயத்தை அப்படி போட்டாச்சு. இப்போ கீரையும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
இதுக்குள்ளே போட்டு அமைக்க வச்சுப்போம். நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். சுவையான கீரை. இப்போ அதை வேகட்டும். ஓகே, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை பருப்பு வெந்தது போதும். என்ன பண்ணிட்டோம்னா இந்த மண் சட்டி எடுத்து இதில் பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு போனேன். இதுதான் பெரிய ஸ்டவ். இது தூக்கி இதில் வச்சுட்டேன்னா வேகும். அதுக்குள்ளே சாதம் அடுப்பில் வச்சிடலாமா? ஒயிட் ரைஸு. இந்த கீரை சாப்பாட்டுக்கெலாம், கீரை ரசம் இதுக்கெல்லாம் சாதம் வந்து குழைய இருக்கணும். சாதம் குழைய இருந்தால் தான் அந்த ரசம் சாதத்துக்கு கீரைக்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் குழையவே பண்ணுவேன். குழைய பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாதம் குழையணுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றணும். அப்போ தான் சாதம் வந்து நல்லா குழைய வரும். சாப்பாடு வந்து நல்லா மென்று சாப்பிட்ணும். அப்போ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை விட்டால் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்படி இல்லையா நல்லா குழைஞ்ச சாப்பாடாக சாப்பிட்ணும். அப்போ நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. வந்து இப்போ நல்லா குழைய வேக வைக்க போகிறேன். இப்போ ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. கீரை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதோட பருப்பையும் போட்டு நல்லா கடைஞ்சி, கல்லுப்பு போட்டு கடைஞ்சி, வெங்காயம் காஞ்ச மிளகா கடுகுலாம் போட்டு தாளிச்சேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை. நல்லா கழுவிட்டேன். நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. ஓகே, வேகட்டும். இப்போ வந்து கீரை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த கீரையே நல்லா வெந்துருச்சு. பருப்பு இந்த பாருங்கள், இந்த தண்ணியோடையே போட்டு நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். பருப்பு தண்ணியும் போட்டுக்கிட்டேன். நல்லா வேகட்டும். இப்போ பருப்பு கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா கல் உப்பு போட்டு கடையணும். இன்னும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம ரசத்தை கூட்டியிருக்கோம். பருப்பு ரசம். பருப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு ரசம். இப்போ நான் வந்து இதில் வந்து பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்க போகிறேன். இல்லையே புளியை கரைச்சி ஊற்றிப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா ரசம். பருப்பு பச்சை மிளகா போட்டு நல்லா கணிஞ்சிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம். பச்சை மிளகா பருப்பு ரசம். பாருங்க, புளி, வேக வச்ச துவரம் பருப்பு, பச்சை மிளகா. இப்போ இப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே இருக்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு சாதம் நல்லா குழைய இருக்கணும். அப்போனா தான் இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காவும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கரைஞ்சி பச்சை இது கல் உப்பு போட்டு கரையணும். இதை அப்படியே தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கிடலாம். வெறும் காஞ்ச மிளகாவும் கடுகும் நம்ம போட்டு தாளிக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரட்டும். அதுக்குள்ளே இந்த சாதத்துக்கு வெயிட் போட்டுடலாம். கோவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் ஆகட்டும். கல்லுப்பு போட்டுக்கிறேன் கீரைக்கு. இப்போ இப்படியே வெந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷு கீரை பறிச்சுட்டு வந்த உடனே செய்யறது தான். சாப்பாட்டில் போட்டு கறி சாப்பிட்டா குழைய சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அக்கே நல்லாயிருக்கு.
நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். கீரையை தாளிக்க வேண்டியதுதான், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம், கருவேப்பிலை வாங்கிட்டு வரலையா? கோவக்காய் வறுவலுக்கு தயார் பண்ணியிருப்பேன். உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா, அரிசி, சீரகம். இது ஆறுனோன்னு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். ரசம் வச்சுக்க போகிறேன். ரசம் கடுகு, வெந்தயம், சீரகம்,
ரசம் நுர வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான்.